ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சோம்பேறி சமையலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பருப்பு சாப்பாடு. இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் 5 பெரிய வெங்காயம், அப்புறம் 3 தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. 2 கிளாஸ் அரிசி எடுத்துருக்கிறேன். அதுக்கு ஏற்ற மாதிரி 1/4 கிளாஸ் பருப்பு எடுத்துருக்கிறேன். அது போக பட்டை, கிராம்பு இதெல்லாம் மொத்தமாக கிடைக்கும். இந்த மாதிரி கிடைக்கும். இதை வாங்கி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம பருப்பையும் அரிசியும் ஒரு 10 நிமிஷத்துக்கு ஊற வச்சுக்கலாம். அந்த ஊற வைக்கிற டயத்தில் நம்ம வெங்காயம், தக்காளி மற்ற தேவையான பொருட்களை ரெடி பண்ணி வச்சுக்கலாம். குக்கர் சூடாயிடுச்சு. இப்போ நம்ம இதில் எண்ணெய் ஊற்ற போகிறோம். பச்சை மிளகாயை கீரி போட்டுக்கலாம். பச்சை மிளகாயை கீரி போட்டதும் நம்ம பட்டை கிராம்பெல்லாம் இருக்குது இல்லையா, அதை உள்ளே போட்டுக்கலாம். இப்போ இந்த நேரத்தில் நம்ம வெட்டி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் தான் தக்காளி போடணும். முன்னாடியே போட்டுட்டோம் அப்படின்னா வெங்காயம் வதங்காமல் போயிடும். இதில் தக்காளி சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம இந்த 3ஐயும் சேர்க்க போகிறோம். இது என்ன அப்படின்னு கேட்டால், மஞ்சள் பொடி 1/2 ஸ்பூன், சில்லி பொடி வந்து 1/2 ஸ்பூன் போட்டால் போதும். அப்புறம் குழம்பு மசாலா பொடி, இது நம்ம வீட்டில் அரைச்சி வச்சுருப்போம், நார்மலாக எப்போவுமே இருக்கும். இல்லை அப்படின்னா நீங்கள் சாம்பார் பொடியும் போட்டுக்கோங்க. 2 ஸ்பூன் சாம்பார் பொடி. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம இதில் போடலாம். போட்டு நல்லா வதக்கி விடலாம். இதில் கொஞ்சமாக நம்ம கொத்தமல்லி கலந்து விட்டாச்சு. ஏற்கனவே அரிசியை நம்ம 2 டைம் களைஞ்சு க்ளீனாக வச்சாச்சு. இப்போ இந்த அரிசியை நம்ம உள்ளே போடுறோம். நம்ம இதில் உப்பு போட்டுக்கலாம். இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. இந்த டயத்தில் நம்ம மூடி போட போகிறோம். இது குக்கருக்கு நம்ம மூடி போட்டாச்சு. இப்போ இதில் விசில் மாட்டிடலாம். சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. இப்போ சூப்பரான ஒரு உதிரியான சாப்பாடு கிடைச்சிருச்சு. எப்போவுமே உருளைக்கிழங்குல வந்து நீங்கள் மேலே உள்ளது இந்த மாதிரி இதில் சீவுனீங்க அப்படின்னா லேஸில் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி வரும். கீழே உள்ளதில் சீவுனீங்க அப்படின்னா பஜ்ஜியில் இருக்க மாதிரி வரும். நான் 2 சைடுமே சீவுறேன். ஆமாம், இந்த மாதிரி வரும் உங்களுக்கு. சரியா, பார்க்குறதுக்கே நல்லாயிருக்கும். பொரிச்சதுக்கப்புறம் நல்லாயிருக்கும். பாருங்கள். சீவும் போது நம்ம இந்த மாதிரி சீவி இருக்கிறோம். எல்லாமே ஒரே சைஸில் வராது. இது நம்ம வீட்டில் போடுறதுனால நம்மளுக்கு எப்படி முடியுமோ அந்த மாதிரி சீவினாலே போதும். ஸோ நீங்கள் சீவின உடனே தண்ணியில் போட்டுருங்க, இல்லாட்டி கலர் சேஞ்ச் ஆகிடும். அதனால தான் ஆம்பளை பிள்ளையா இருக்கு. எண்ணெய் பொரிஞ்சதும் நம்ம இப்படி ஒன்று ஒன்றா போட்டுடலாம். அவ்வளோ இருந்துச்சு, பார்த்துக்கலாம். தூங்கிட்டா, அடுப்பில் வேற இருக்கு. இந்த மாதிரி பொரிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம எடுத்துக்கலாம்.
சொல்லி தீக்ஷா நீ எழுதிட்டியா? உப்பும் பெப்பரும் கலந்து வச்சுக்கலாம். காரத்துக்கு பெப்பர் பொடி போடுறோம். உங்களுக்கு இன்னும் காரம் தேவைன்னா லைட்டாக மிளகாய் பொடி தூவி விட்டுக்கோங்க. ஸோ நம்மளுக்கு உருளைக்கிழங்கு ரெடி ஆயிடுச்சு. நம்ம சூப்பரான ஒரு டின்னர் ரெடி பண்ணிட்டோம். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்தது அப்படிங்கிறத என்னுடைய கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நாவின் சுவை அரும்புகள் நாட்டியம் ஆடட்டும்.